உங்க கார் என்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு காரணம் நீங்க தான். காரை எடுக்கும் போது எல்லாம் இந்த 5 விஷயங்களை கவனிக்க மறந்துடாதீங்க. நாம் பயன்படுத்தும் காரின் ஒரு நாள் பயணத்திலேயே நம்மால் பாதிக்கப்படும் முக்கியமான அமைப்பாக இருக்கிறது என்ஜின். அதிக வெப்பமடைவதற்கு நாமே காரணமாக இருப்பதை கூட உணராமலேயே இருக்கின்றோம். இதன் பின்னணி எளிய தவறுகள்தான், ஆனால் விளைவுகள் பெரிதாக இருக்கக்கூடும். முதலாவதாக, கார் குளிரூட்டும் திரவம் குறைவாக இருந்தால் இன்ஜினில் வெப்பம் ஏறி அது முழுமையாக செயலிழக்கும் நிலைக்கு போகலாம். இந்த திரவத்தை வாரம் ஒரு முறை பார்த்து நிரப்புவது அவசியம். சில நேரங்களில் குளிரூட்டும் திரவம் கசியலாம் என்பதை கருத்தில் கொண்டு கார் நிற்கும் இடத்தில் தரையில் நனைவு இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். பின்னர் காரின் விசிறி வேலை செய்யாத நிலை சில நேரங்களில் விசிறி சுழல்வதை நிறுத்திவிடும். அதன் காரணமாக வெப்பம் வெளியேறாமல் இன்ஜினுக்குள் மாட்டிக்கொண்டு அது சூடாகும். இதனை தவிர்க்க காரை தற்காலிகமாக நிறுத்தி விசிறி இயங்குகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். விசிறியில் இருந்து சப்தம் வருகிறதா, சுழற்சி சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இதே போன்று எண்ணெய் குறைவாக இருந்தால் இன்ஜின் உரசுவதால் அதிக வெப்பம் ஏற்படும். இதனால் வெப்பம் வேகமாக உயரும். மாதம் ஒரு முறை எண்ணெய் அளவை சோதிப்பது பாதுகாப்புக்கு உதவும். எண்ணெய் நிறம் மங்கலாக இருந்தாலும் அது மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பொருள். காற்றுணர்வை நீண்ட நேரம் அதிக அளவில் பயன்படுத்துவது கூட இன்ஜினை வெப்பமடைய செய்யும். இடையிடையே அதனை நிறுத்தி பயன்படுத்துவது நல்லது. குறிப்பாக வாகனம் ஓய்வின்றி ஓடும்போது காற்றுணு அழுத்தம் இன்ஜினில் கூடுதலாகப்படும். வாகன நெரிசலில் காரை நிறுத்திய போதும் இன்ஜின் ஓடிக்கொண்டே இருந்தால் வெப்பம் அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் காற்றுணவையும் இன்ஜினையும் சற்றே ஓய்வடைய செய்யலாம். நெரிசல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மெதுவாக இன்ஜினை இயக்குவது பாதுகாப்பானது. வெப்பத்தை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் பழுதடைந்தால் இன்ஜின் உடனே சூடாகும். இந்த அமைப்புகளும் வாரம் ஒரு முறை பரிசோதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக வெப்ப குறிகாட்டி வேலை செய்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கை விளக்குகள் ஒளிரும் போது அவற்றை புறக்கணிப்பது தவறு. காரில் வெப்ப எச்சரிக்கை விளக்கு வந்தவுடன் ஓரமாக நிறுத்தி அறிந்த நபரிடம் பராமரிக்க கொடுக்க வேண்டும். இவை பெரும்பாலும் ஒரு பெரிய பழுதுக்கான ஆரம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடும். முடிவில் என்ஜின் வெப்பமடைவதற்கான முக்கிய காரணம் நம்முடைய கவனக்குறைவுதான். எளிய பராமரிப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கார் என்பது ஒரு ஜவாப்தானி உபகரணம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஜின் அதிக வெப்பமடைவதற்கு முன்னே அதனை தடுப்பதே புத்திசாலித்தனம். இல்லையெனில் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதற்கான செலவு அதிகமாக இருக்கும். கால நேரத்திலும் பணத்திலும் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.